என்ன மாமா இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வந்திருக்கீங்கன்னு ஆசையா கட்டி பிடிச்ச வந்தவன தொந்தரவு பண்ணாத விட. என்ன ஜெயில் கம்பி பின்னாடி இருக்கிறத விட பொம்பளைங்க மூச்சு காத்து படாம இருக்கிறதா மாமா கொடுமை. எனக்கே தத்துவம் சொல்றியா? விடு. எங்க நீங்க அக்கா? ஏண்டா என்ன கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன். நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்கானா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவா. வேண்டாம் ராஜா, அப்படிலாம் சொல்லாத. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போடி போ. மயிலு, இன்னைக்கு சனிக்கிழமை வெட்டக்கோழி என்னைக்குன்னா இளநில பிராந்தி ரெடியா? ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்ச 10 ஏக்கர் புஞ்ச எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா, பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி, இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கட்டவா? கையில வா, நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? இந்தாமா, இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு. நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறேன். நீ போடா, நீ போடா. பாடா. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா, வாழ்க்கை ஊரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை எனக்கு இன்னும் கோழி. ஐயோ, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? அக்கா, 5 வருஷத்துக்கு சொன்ன இப்படி எரிஞ்சு விழுறா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேண்டி விருந்து. யாராவது இவங்களுக்கு தண்ணி ஊத்துனீங்க, நாளைக்கு உங்களுக்கு பால் ஊத்திடுவேன். மேடம், வாங்க உட்காருங்க. நேத்து நான் ஊர்ல இல்ல, நடக்கூடாது நடந்து போச்சு. ஒரு பொம்பளை கை நீட்டி அடிச்சா எந்த ஆம்பளைக்கு தான் சார் கோவம் வராது? அதான் ஆத்திரத்துல அப்படி நடந்து போச்சு. இப்படித்தான் ஒரு சாமியார் 200 பெண்களை கற்பழிச்சான். அதுல ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அந்த சாமியார் கம்ப்ளைண்ட் இருக்கான். பஞ்சாப்ல ஒரு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. இப்ப அது என்கொயரில இருக்கு. அது மாதிரிதான் நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன்.
உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு எந்த தப்புமே நடக்கல சார். ராஜப்பா என்ன தூக்கிட்டு போனது உண்மை. ஆனா என் மன உறுதியும் அறிவும் அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுச்சு. அந்த கல்லுக்குள்ளேயே ஈரம் இருக்கு சார். புலி சைவமா மாறிடுச்சு சொல்லுங்க, நம்புறேன். ஆனா ராஜப்பா மட்டும் திருந்திட்டான்னு சொல்லாதீங்க, நான் நம்ப மாட்டேன். அவன் நிழல் கூட என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்றது பழைய ராஜப்பா. இப்ப அவரா? என்னம்மா தராசு ஒரு பக்கமா சாயுது? கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். மேடம், என்னைக்கு இருந்தாலும் ராஜப்பாவுக்கு என் கையால தான் விலங்கு. சும்மா இருங்கடி. யார்கிட்ட கேட்டு கண்ட கை சடங்குகளுக்கெல்லாம் அரிசி சக்கரை போட்டுட்டு இருக்க நீ? வாடி என் சக்கலத்தி, எங்களைய கழிச்சாடங்குற. நாங்க யார் தெரியுமா? புடவை கட்டி இருக்கிறதால பொம்பளை நினைக்கிறேன். ஏய், இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா? இங்க வந்து ராஜப்பாவா இருந்தாலும் சரி, இந்த நாடு ஆடுறவங்களா இருந்தாலும் சரி, கார்டு இல்லாம ஒரு பொருள் கூட வெளியே போக கூடாது. என் மாமா நினைச்சா ஒரு காடு என்ன 100 காடை அடிக்குண்டி. மாமனா உனக்க வேண்டி மாம, நீங்க தான் ஊர்ல இருக்கிற மாமனை எல்லாம் வச்சுட்டு இருக்கீங்களா? மாவளை ஏதாவது பேசுன தூக்கி போட்டு மெதிச்சு போடுவேன், ஜாக்கிரதை. 100 காடா? 100 கார்டு எடுத்துட்டு வா, கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அச்சடிச்ச சோறும் அவுச்சு குழம்புக்கும் ஏற்பாடு பண்ண சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போகடி. என்னடிங்க கலாட்டா? ரேஷன் கார்டு இல்லாம அரிசி வாங்கணும்னு அவன் எங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் மாமா. மான மரியாதை எல்லாம் போச்சு. அவன் நாசமா போக எல்லாரும் முன்னாடி எங்களை அவமானப்படுத்திட்டா. அடிக்க வராங்க. தைரியம் இருந்தா அடி. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட். என் மேல கைய வச்ச 7 வருஷம், டியூட்டி செய்ய விடாம தடுத்ததுக்கு 3 வருஷம், 5 வருஷம் ஜெயில இருந்தது போதாதா? இன்னும் 10 வருஷம் இருக்கு. புரியா? அனுப்புறியா? உன்னை எப்ப உள்ள தள்ளுறதுன்னு நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உன்னை பத்தி நான் ஒரு கோடு போட்டா போதும், உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு அவர் ரோடே போட்டுருவாரு. என்ன முறைச்சு என்னையா பிரயோஜனம்? இது ஊரை பாரியா? வசதி இல்லாத ஏழை ஜனங்களுக்கு அரசாங்கம் ரேஷன்ல அரிசி, கோதுமை, சர்க்கரை எல்லாம் கொடுக்கறாங்க. அத உன்னை போல வசதி உள்ளவங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா இவங்க கதை என்ன ஆகுறது? இல்ல மாமா, அவ பாட்டு பேசிட்டே இருக்க, நீங்க பேசாம நிக்கிறீங்க. உங்க அல்ப பத்தி உங்களை விட்டு போகுதாடி? நம்ம கிட்ட தான் வேணுங்கிறமான கொட்டி கிடக்குல்ல. தேவையானதெல்லாம் பொள்ளாச்சி செஞ்சல போய் அள்ளி போட்டு வந்த வேண்டியதானே. காண்ட சிரிக்கையெல்லாம் ஊர் ஜனங்கள் முன்னாடி கேவலமா பேசுற அளவுக்கு வச்சுட்டீங்களே. அவளை வீட்டுக்கு வாங்க, புரட்டி எடுத்துறேன். ஏமா வீணா மாமன் கோவத்துக்கு ஆளாகுறீங்க? பேசாம ஒரு ரேஷன் கார்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதானே. ஓ, அதுலயும் பிரச்சனை இருக்குல்ல. ரேஷன் கார்டுல புருஷன் பொண்டாட்டின்னு தான் பேரு போடுவாங்க, புருஷன் வப்பாட்டின்னு போட மாட்டாங்கல்ல. உன்னை பாத்துக்கிறேன்டி. அதான் பாத்துக்கிட்டா இருக்கிறீங்களாடி. கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவ வானை ஏறி வைகுண்டம் காட்டுறாளா? அட்டி போங்கடி வந்துட்டாளுங்க. ஏமா, என்னம்மா அது ஆஸ்பத்திரி இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னோம்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. போ போ. ஆமா, உன் பேர் என்ன? தங்கம். ராத்திரி என்ன இந்த நிலையில? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா, எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இது தரும் போடுங்க, கரெக்ட் பண்ணிக்கலாமா? போடா போடி. போ போ. தலைவரே, இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணா வேணாம்னா என்ன அர்த்தம்? பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சிய மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும். அநேகமா அந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. அடுத்த அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீயுமா படம் ஓட்டுறா? ஒரு பக்கத்துல நம்மளோட தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். விஸ்தாரமா உட்காரதா? ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ, எவனாவது முந்தி போய் உட்கார்ந்து போறா. அந்த பக்கம் போ. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. போடா. மனுஷன பிபி
பி, 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 பி. ஆ! என்ன இந்த வலி வலிக்குது கையா இது ஆ, என்ன கடிக்கிறாவ? கடிக்கிறாளா ஏய், குடியார பையடா அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்திருப்ப நீ. நானாவது பாக்கு ரோசியில டிக்கெட் தரீங்களா? 14 ல 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கன்னா ஆ? அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனால தான் இந்த கருப்பை போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி போலீஸ் கூப்பிடு இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. என்னது? நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்பழிச்சீங்களோ, எத்தனை பேரை கொன்னுக்கு போயிச்சீங்களோ. ஐயோ, ஐயோ, காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாயின்னு சுடுகாட்டுல தேட்டர் கிட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பாப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த நான் இன்னொரு பிரமானந்தா. சும்மாடா. ஐயா பஞ்சாயத்து தலைவர் இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க ஆமண்ணே. குடும்பத்தோட வருவேன். வாங்க. ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். வாங்க. ஐயோ, வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சி பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதுதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்.